வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த க்ரஷாலஜி 101ஓட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்டில் பண்ணி ஹாட் ஏர் பலூனில் ஹரி கூட போகிறதுக்காக போவாங்க. அப்போ அங்கே வந்து ஜெயில் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ போகாத பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி பன்னியோட கையை பிடிச்சி நிறுத்திடுவான். இப்போ எதுக்கு நீ என் கையை பிடிச்சிருக்கேன், நீ விடு அப்படின்ற மாதிரி பண்ணி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் பண்ணி, டேரெக்டாக பேசணும், நீ அமெரிக்கா போனதுலேருந்து நான் உன்னை பார்த்து பேசவே இல்லை, தனியாக பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹரிக்கிட்ட நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, அவன் ஏதோ பேசணும்னு சொல்கிறான், நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் கூட போய் தனியாக என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து ஜெயில் சொல்லுவான், எனக்கு புரியுது பண்ணி, நீ என்ன சுச்சுவேஷனில் இருப்பேன்றதே எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏன் உன்னை இத்தனை நாளாக காண்டக்ட் பண்ணல அப்படின்னா, நீ வந்து அமெரிக்கா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு புது ஆஃபர்ஸ் நிறையா வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டில் நான் பிஸியானதுனால எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. அதனால தான் என்னால் உன்னை காண்டக்ட் பண்ணி பேச முடியல. அதே மாதிரி உனக்கும் நிறைய ஒர்க் இருக்குன்னு தெரியும், அதனால் உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டியா என்னைய? நீ புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம 2 பேரும் ஒருத்தர் அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இனிமேலாவது நம்ம நல்லா குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இனிமேல் நீ என்னை எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி அங்கேருந்து ஹரி கூட கிளம்பி போயிடுவாங்க. ஜெயலுக்கு பன்னி வந்து ஹரி கூட போகிற சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் பன்னி ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட வச்சுக்க முடியாதுல்ல, அவளோட ஃபீலிங்ஸ் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து போக விட்டுருவான். அடுத்து பன்னி ஹரி கூட லஞ்ச் சாப்பிட போயிருப்பாங்களே, அங்கே ஃபுல்லாக ஜெயல் பற்றி தான் பேசுவாங்க. இப்போ கூட ஜெயல் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லும்போது அவன் திரும்பி என்கிட்ட வந்துடு, என்கிட்ட சேர்ந்துன்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் இப்படி பேசுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் ஹரி கேட்டுட்டு தான் இருப்பான். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் பன்னியும் ஜெயல் லவ் பண்ணது. இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் தெரியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி பன்னிக்கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க பன்னியை வந்து அப்ரோச்சே பண்ணியிருப்பான். அந்த விஷயத்தை அவன் ஓப்பனாகவே சொல்லிடலாம். போன வாரம் வந்து நான் இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்கான்னு சொல்லிட்டு, அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் சொல்லியிருந்தேன் பற்றி, அது வேறு யாரும் இல்லை, நீ தான் பண்ணி, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹரி சொல்லுவான். இதை கேட்ட பன்னிக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்குமா. நீ உடனே ஹரி சொல்லிடுவான், நீ ஒன்றும் அவசரப்பட்டு எனக்கு பதில் சொல்ல வேணாம், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் ஜெயோல் வந்து ஜீவன் கூட பேசிகிட்டு இருப்பானா. ஜீவனுக்கு ஜெயோல் எதுக்கு ஹரி கூட அவளை தனியாக அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செமையாக கோவம் வரும். ஏன்னா நீ லூசாடா, என்கிட்ட மட்டும் இவ்வளோ பேச்சு பேசுகிற, ஆனால் அவகிட்ட எதுவுமே பேச மாட்டியா, அவளை எதுக்கிட்ட அவன் கூட தனியாக அனுப்பினா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருப்பான். இல்லைடா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்புவோம். சரிவா உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் தான் ஜெயலுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான். அவன் வந்து ரொம்ப புலம்பி தள்ளுவான், என்னால் பன்னி இல்லாமல் இருக்க முடியாது தெரியுமா, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பானா. நீ இப்போ என்கிட்ட இவ்வளோ பேசுகிற, அவகிட்ட ஒன்றுமே பேச மாட்டேப்பாரு, உனக்கு இதெல்லாம் நல்லா வேணும்டா, என்னால் ஒன்று தான் பண்ண முடியும், உனக்கு கம்பெனி வேணால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பான். இப்படி 2 பேரும் குடிச்சு 2 பேருக்குமே போத் தலைக்கேறிடும். 2 பேரும் பயங்கர ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பையனுக்கு தான் கால் பண்ணி வர சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட சொல்லுவாங்க. அவனும் அங்கே வந்து பிக் பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து ஹரி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், அவன் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது என்னே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல பன்னி, உனக்கும் அவன் தானே ஃபர்ஸ்ட் லவ், அவன் பார்க்க ரொம்ப நல்ல பையமாக தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றப்ப அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணாத, அக்செப்ட் பண்ணிக்க, திரும்பி கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தெரியுமா, ரொம்ப நல்ல பையனாகவும் இருக்கான், பார்த்துக்கோ, கன்சிடர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பன்னி யோசிப்பாங்க, ஏன்னா இவனுக்கு இப்போ தான் அவங்களுக்கும் ஜெயலுக்கும் இடையில எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சுல, ஒருவேளை சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ ஹரி கிட்டேருந்து பன்னி கால் வரும். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பேசுடின்னு சொல்லவும் ஹரி கால் பண்ணி வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். பன்னி சரி ஓகே வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கட் பண்ண எங்கே கட்டுவாங்க அப்படின்னா ஜெயலு தான் காட்டுவாங்க. ஜெயல் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இன்டர்வியூக்காக தன்னோட பேக் வந்து கொண்டு வந்திருப்பான். அந்த பேக்கில் தான் CD இருக்கும். அதை வந்து தான் வந்து டாக்ஸிலே மிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏன்னாச்சும் இப்போ டாக்ஸியில் வந்து போயிடுச்சு, CD மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்கன்னா, உடனே ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ முதல்ல காண்டாக்ட் பண்ண, நான் மற்றவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன், நீ வந்து அவங்களுக்கு டாக்ஸி டிரைவர் காண்டாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜெயல் வந்து தன்னோட CD வந்து தொலைச்சிட்டான், அங்கே தான் அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது தொலைச்சிட்டானா போய் தேட வேண்டியதுண்டா, இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, சரி நான் போய் தேடி உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலமாக இதை ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அப்போ தான் ஹரி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, பன்னியை கூப்பிட்டு வெளியே போகலான்னு வந்திருப்பாங்களா. கொஞ்சம் தூரம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவங்க போயிட்டு இருக்கவங்களுக்கு மனசே கேட்காது, ஏன்னா அது ஜெயோட எத்தனை நாள் ஒழிப்பு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்துருச்சு, என்னால் இப்போ அவங்க கூட லஞ்ச் சாப்பிட வர முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி போவாங்க. நேராக கிளம்பி போகிறவங்க எங்கே போவாங்கன்னா, ஜெயல் கிட்ட தான் போவாங்க. ஜெயல் பன்னி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட
அசோசியேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இவன் வந்து உங்கள் டாக்ஸியில் தான் வந்தான், இந்த மாதிரி சிடியை மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லும்போது நாங்களும் அதுக்கு தான்ப்பா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அவங்க கிடைக்கல, இன்றைக்கி வந்து அந்த டாக்ஸி டிரைவர் லீவ் போல் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் வேணா அவங்க வீட்டு அட்ரஸ் தரேன், அங்கே போய் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனி வந்து அட்ரஸை வாங்கிட்டு ஜெயில் கூட போவாங்களா. அப்போ ஜெயில் கேட்பா, நீயே இவ்வளோ பண்ணுற, நீ வரணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீல, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட உனக்கு எப்படி பேசுன்னு கூட தெரியாது, நீ எப்படி வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசி புரிய வைப்ப, உனக்கு தான் வார்த்தை சுத்தமாக வராதே, ஆனால் நான் வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும், வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கும் கூப்பிட்டு போவாங்க. பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி இருக்கும், பெருசாக அந்தளவுக்கு வசதிலாம் இருக்காது. அங்கே வந்து ஒரு சின்ன வீடு இருக்கும், அதான் அந்த டிரைவரோட வீடு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டி தான் உள்ளேருந்து வெளியே வருவாங்க. அவங்க வந்து கடங்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே தண்ணி ஃபஸ்ட்டு தூக்கி ஊற்றிடுவாங்களா. அதை வந்து பனி மேலே படாமல் ஜெயில் தான் பிளாக் பண்ணுவான். சரி அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேரும் வந்து இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர் தேடி வந்தால் சொல்லுவோம். சரி வாங்கப்பா உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை தான் மாற்றிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஜெயிலும் போய் அவங்க பாட்டியோட ட்ரெஸ் போட்டு தான் வருவான், பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த டயத்துக்கு நீங்கள் போக முடியாது, பஸ்ஸு கிடைக்காதுனா இங்கே இருங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பனி ஜெயில் வந்து ஒருத்தருக்கு மனசு பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து அப்படின்ற மாதிரி ஜெயில் கேட்கும்போது நான் சொன்னேனடா, உனக்கு வந்து மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண தெரியாது, நாளைனா ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன், உன்னோட இத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் வந்து வீணாக போகிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுக்காக தான் சரின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜெயில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவனை ரொம்ப மிஸ் பண்ணி தெரியுமா, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இந்த விஷயம் வந்து பனிக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஜெயில் தன்னை மிஸ் பண்ணுறான்னு சொல்கிறதே பெரிய வார்த்தைகள் தானே, அதனால் அதை வந்து பார்த்து கேட்டுட்டு இருப்பான். பரவாயில்லையே நம்மளை மிஸ்லாம் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம் வந்து பாட்டிமா வந்து என்னோட பையன் வந்து வெளியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக்ஸி டிரைவர் வந்து வெளியில் வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்து அவங்களோட சிடியை வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிடியை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இப்போ எப்படா சப்மிட் பண்ண போகிறோன்னு சொல்லி கேட்கும்போது நாளைக்கு போய் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிறேன், நாளைக்கு காலையில் டேரெக்டாக போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு கூட வேணும்னா நான் வரவான்னு பண்ணி கேட்பாங்களா, இல்லை வேணும் நானே மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் வந்து பண்ணி கூட விட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். அடுத்து வீட்டுக்கு போன பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயில் சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஜெயில் வந்து தன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை வந்து பன்னி கூறுத்திட்டே இருக்கும். ஏன்னா பன்னி வந்து ஜெயில் தன்னை மறந்துட்டான் அப்படின்றதுக்காக தானே 3000 நாய் போகலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னா அவன் லவ் பண்ணுறான், அந்த லூஸுக்கு அது சொல்ல தெரியாமல் இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நம்ம ஹரியை வந்து வேணான்னு சொல்லிடணும், இல்லைனா அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா நீயா என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து உனக்கு செட் ஆகாதுப்பா, நான் வந்து உன்னை லவ் பண்ணல, நான் ஜெயிவில் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஜெயிவில் லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து நான் தான் சொன்னீல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ கிடையாது, ஜெயோவில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வாக நான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்ககிட்ட தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற விஷயத்தையும் நான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி பன்னி சொல்லுவாங்க. இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹரிக்கு பன்னி வந்து இதுக்கு மேலே அப்ரோச் பண்ணக்கூடாது, நீ ஜெயில் கூட சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கு மேலே ஹரி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா பன்னி பின்னாடி சுற்ற மாட்டான், ஜெயோவில் வந்து ஃப்ரீயாக அங்கேருந்து விட்டுட்டு போயிடுவான். கட் பண்ணால் ஜெயோவில் தான் காட்டுவாங்க. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நின்றுட்டு இருப்பானா. அப்போ அங்கே வந்து ஃப்ரெண்டு பையன் கேட்பான், என்ன பன்னி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. என்ன இல்லைடா, உன் மூஞ்சில் தான் அவ்வளோ பெரிய பல்ப் எரியுதே, பார்த்தாவே தெரியலையா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், எப்படி செஞ்சீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளோதானா, நீ ஒரு வார்த்தை சொன்னதுக்கே ஓகே சொல்லிட்டாளா, பரவாயில்லடா பன்னி எவ்வளோ நல்ல பொண்ணு, நானே என் கேர்ள் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் உன்னோட லவர் பாரு நீ சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேறு எதுவுமே சொல்லலையான்னு கேட்கும்போது அதுக்குள்ளே பாட்டி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நல்லா போச்சு போ, பன்னிக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணால் அஃபிஷியலாக வந்து திருப்பி ரீகன்சிடர் பண்ண மாட்டாமா, திருப்பியும் போய் ஃபஸ்ட்லேருந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்போ நான் போய் பன்னிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயோல் அங்கேருந்து கிளம்பி போவான். இன்னொரு பக்கம் பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைப்ரரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்ட் டைம் லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. இன்றைக்கி வந்து பன்னியோட ஒர்க் என்ன அப்படின்னா லைப்ரரியில் மேகசின்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. அப்படி மேகசின் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பன்னி அந்த மேகசினில் ஜெயோல் அப்புறம் ஹரியோட இன்டர்வியூஸாக பார்ப்பாங்க. அப்படி இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்களே, அதில் கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஜெயோல் கிட்டே நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்களே, அதுக்கு ஜெயோல் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி அந்த ஆன்சர் போய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இன்னொரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி நான் முன்னாடி லவ் பண்ணியிருந்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, இருந்தாலும் அவங்க திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அப்பா வந்து அவங்களுக்கு தகுதியானவங்களா இல்லை, என்னோட தகுதியை வளர்த்துக்கிட்டா தான் நான் அவங்க கூட
கூட லைஃப் லாங் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து க்ரோ அப் ஆகியிருக்கேன். இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமே என்னோடய லவ் கூட நான் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி போட்டுருப்பான். இந்த ஆன்சரை படிக்கும்போதே பன்னிக்கு புரிஞ்சு போயிடும். அப்போ அந்த லூஸு நம்மளுக்கு லவ் பண்ணுறன்றத டேரக்டாக சொல்லாமல் தான் இத்தனை நாள் சுற்றி வலிச்சிட்டு இருக்கு பாரு, அம்முக்குடி மாதிரி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறான் பாரு, நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம ஜேலுக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா விட்டா அவன் இந்த ஜென்மத்துக்கு நம்மக்கிட்ட லவ் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லின்ற மாதிரி சொல்லிட்டு பனி வந்து கால் பண்ண போவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜேல் வந்து பனி நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணவும் நான் லைப்ரரியில் தான் இருக்கேன்னு நான் வெளியில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லவும் பனி லைப்ரரியிலேருந்து வேகமாக ஓடி வருவாங்க. ஜேலும் இந்த சைடு பனி பார்க்க ஓடி வருவாங்க. காலேஜ் கேம்பஸில் 2 பேரும் மீட் பண்ணி ஹக் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து பனி ஜேல் 2 பேருமே நாங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்குவாங்க. உடனே அதுக்கு ப்ரூஃபாக வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. இன்னிலேருந்து அஃபிஷியலாக நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தங்களோட டேட்டிங் ஆப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்க டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பனி ஜேல் 2 பேர் பேசிகிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ வீட்டில் வந்து ஜேல் தான் ட்ராப் பண்ணுவான். பார்த்து பத்திரமா போயிட்டு வா பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் எனக்கு உன்னை விட்டு போகவே தோணவே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லவும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கத அவங்க வந்து பனியோட அப்பா பார்த்துருவாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் விசாரிப்பார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெரராக பேசுகிற மாதிரி பேசுவார். உடனே வந்து ஜேவில் கொஞ்சம் பயப்படுவோம். இது சும்மா சொன்னேன்ப்பா, உடனே எனக்கு பிடிக்காதான், அவனுக்கு நல்லாவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் அவங்க அம்மாவும் இங்கே பாரு, இந்த பிளான்ட் எல்லாமே உன் தம்பி தான் கொடுத்தது தெரியுமா, நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு இல்லை, அதுலேருந்து வாரம் வாங்கிட்டு வந்து வச்சிரும், எங்களை வந்து தனியாகவே இருக்க விடல தெரியுமா, ஆனால் இந்த தம்பி தான் வச்சிச்சுன்றது எங்களுக்கு தெரியாத மாதிரியே பார்த்துக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆண்டி அப்போ நீங்கள் அவங்களுக்கு அப்பயே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பானா, எனக்கு அப்பயே தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாங்க, இனிமேல் வந்து உங்கள் லவ்க்கு நான் ஓகே சொல்லிவிட்டு அதனால் சீக்ரெட்டான டேட் பண்ண வேணா ஓப்பனாகவே டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே ஆண்டி ஓகே அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அஃபிஷியலாக வந்து இவங்க வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி சொல்லிட்டாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் சொல்லலை, சரி இந்த நியூஸ் வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஜெயில் வந்து தன்னோட வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் அவை சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் சமைச்சிருக்குமா. இதெல்லாம் யார் சமைச்சு வச்சதுன்னு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து தான் வீட்டை க்ளீன் பண்ணி சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்போ ஜெயில் நினச்சி பார்ப்பான், நம்ம அம்மாவும் நம்மளை இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அம்மா கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவான். முடிவு பண்ணிட்டு அம்மா கால் பண்ணி கூப்பிடுவானா. அவங்க அம்மாவுக்கு அதிசயமாக இருக்கும், என்னடா என் பையனுக்கு திடீர்னு புத்தி வந்துச்சு, இப்போயுமே கூப்பிட மாட்டேன், இப்போ கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜீவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடா பன்னி கூட திரும்பி சேர்ந்துட்டு போல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு எப்படிமா தெரியுதுன்னு கேட்கும்போது அதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன், பன்னி கூட இருந்தால் மட்டும் தான் நீ ஹாப்பியாக இருப்பா, அது எனக்கு தெரியாதான், சரி பன்னி என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இப்போ என்னன்னா மீட் பண்ணிட்டே இல்லைடா, இப்போ என்னடா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பன்னி லவ் பண்ணுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லவ் பண்ணுறதுன்னா எனக்கு பன்னினா டபுள் ஓகேப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ அவனோட அம்மாவுக்கு வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வரும். அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. பரவாயில்லம்மா நீங்கள் எடுத்து பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயல் சொல்லுவான். நீ எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு எப்பயுமே என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவீங்களேடா, ஏன்டா நீங்கள் பண்ணலன்னு கேட்கும்போது அது வந்து நீ எப்பயுமே உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்றதுனால தான், மற்றபடி நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது தான் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை கேர் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு ஒரு பயம், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இத்தனை வருஷமாக இதை சொல்ல தான் நீ யோசிச்சுட்டு இருந்தியா, நானும் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா, இதை நீ சொல்லியிருந்தா அப்படின்னா நான் உன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன், நீ எப்படின்னா நினைக்கிறேன் அப்படின்னா இல்லை, எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் மனசு விட்டு பேசி இப்போ தான் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தர். சரி இனிமேல் வந்து உன்னோட லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கும், அம்மா வந்து உன்னை எப்பயுமே பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அடுத்த நாள் காலேஜில் தான் காட்டுவாங்க. இப்போ பன்னியும் ஜியோலும் சேர்ந்துட்டாங்களா, 2 பேர் கேம்பஸில் கை கோர்த்து போயிட்டுருப்பாங்க. பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி பொறாமப்பட போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்களா. அப்போ ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க நாங்கள் அஃபிஷியலாக வந்து டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லையே ஒரு வழியாக பேர் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் ஜியோனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைவன் வந்து ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க. எதுக்குமா இங்கே ஹோட்டல் கூப்பிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஜியோன்னு கேட்பானா. இல்லைனா நீ என் கூட அமெரிக்கா வேறு வேணா, நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்பா நீ தனியாக இருக்க மாட்டேல அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்கும்போது நீ எனக்காக ரொம்ப லைஃப்பில் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், இத்தனை வருஷமாக நீ என் கூட தானே இருந்தேன், இப்போ நான் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டேனா, நீ உன்னோட லைஃப்பை பாரு, உனக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அதனால நீ வர வேணாம், நாங்கள் தனியாக இருந்துக்கு வேணாம், மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜீவனுக்கும் சரிம்மா ஓகே நீ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றப்ப நான் எதுவும் சொல்லலை, நீ பார்த்து சேஃபாக போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. இதுக்கு மேலே ஜீவன் வந்து இங்கேருந்து அமெரிக்கானா போக மாட்டாங்க, இங்கே தான் வந்து கொரியாலே செட்டில் ஆகிடுவாங்க.
அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஜெயலோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஜெயலோட அம்மா வந்து வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அப்போ கதவை திறந்துட்டு பன்னியோட அப்பா வந்து வருவாங்க. பன்னியோட அப்பா திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழையிறத பார்த்த ஜெயலோட அம்மா ஐயோ திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டையை எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து பன்னியும் ஜெயலும் பார்த்துட்டு இது அவங்க இவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லவும் ஓ என்னோட சம்மந்தியா வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃபேமிலி மீட்டிங் மாதிரி இது கொஞ்சம் அரேஞ்ச் ஆயிரும். அப்போ எல்லாரும் நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பன்னியை பற்றியும் ஜெயலை பற்றியும் புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பன்னியோட அப்பா அம்மா ஜெயல் மாதிரி ஒரு பையனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஜெயலோட அம்மா இல்லை பன்னி தான் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் என்னோட மருமகளாக இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இவங்களோட மேரேஜ் பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இவங்க இப்போ ஓகே சொன்னாலுமே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பன்னி ஜெயிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்களோட கரியர் வந்து செட் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களெலாம் அனுப்பி விட்ருவாங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் பன்னி ஜெயில் பேசிகிட்டு இருப்பாங்க. பாரு அதுக்குள்ளே ஒன்று ஆக்வர்டான நிலைமை கொண்டு வந்து விட்டேன்னு அதுக்குள்ளே மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் எப்போனா நம்ம பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி பன்னி சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே அப்போனா நான் இப்போயே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னடா ஒரு ரிங் கூட வாங்கிட்டு வராமல் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிங் எடுத்து காட்டி ப்ரப்போஸ் பண்ணுவான். உடனே பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக வந்து கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாருக்கும் கப்பிள்ஸ் வந்து செட் ஆகிட்டுறாங்கல்ல. ஏன்னா ஒரு பக்கம் போபே வந்து ஃப்ரெண்டு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பன்னியும் ஜெயலும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ தனியாக இருக்கிறது யார், ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும்தானே. அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த பிளைண்ட் டேட் எதுவுமே செட் ஆகாது, இன்றைக்கி ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த விஷயத்தை குரூப்பில் போட்டு மெசேஜ் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஜீவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீ இதுக்காக ஃபீல் பண்ணாத, நீ எவ்வளோ நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணு தெரியுமா, உன்ன மாதிரி பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த பசங்களுக்கு தான் கண்ணு தெரில, நீ இதுக்கு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இப்படியே போகிற போக்கு பார்த்தா இவங்க 2 பேர் பேராகிற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் காலேஜில் தான் காட்டுறாங்க. ஒவ்வொரு பக்கத்தவங்களும் தங்களோட கரியர் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ட்ரீமை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பன்னி வந்து தன்னோட ஃபீல்டு வந்து எந்த வேலையுமே அவ்வளோக்கா கிடைக்காது. ஆனால் வேறு எதில் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு தடவை அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பெயிண்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமாலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்ககிட்டே ஜாப்புக்கு அப்ளை பண்ணி அங்கே சேர்ந்துருப்பாங்க. போபே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபஷனல் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லி அந்த கரியரில் வந்து போயிட்டுருப்பாங்க. ஜீவன் வந்து தன்னோட தாத்தாவோட பிஸ்னஸே எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருப்பான். இது இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை போபியோட ட்ராமா லான்ச் ஃப்ரெண்டு பையன் போயிருப்பானா, அப்போ வந்து ஒரு கிஸ் சீனில் வந்து அவங்க நடிக்கிற மாதிரி வரும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 2 பேர் வந்து இனிமேல் பேசிக்க வேணாம், பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஜேபோலும் பண்ணியிருந்தா இதுக்குன்னா போய் சண்டை போடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி 2 பேரும் சேர்த்து வைப்பாங்க. ஆக்சுவலி இங்கே பேர் வந்து ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கும், கொஞ்சம் சண்டை போடுறது கொஞ்சம் சமாதானம் ஆகிறது இந்த மாதிரி சொல்லிட்டு. இப்படி ஒரு பக்கம் போபையும் ஃப்ரெண்டு பையனும் நல்லா க்யூட்டான பேராக போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜெயலோட பிஸ்னஸ் நல்லா ஸ்டார்ட் ஆயிரும். அவனோட ப்ரோக்ராமுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். அவனோட ஃபீல்டில் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருவான். பன்னிக்கும் அதே மாதிரி தனக்குன்னு பிடிச்ச ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து தனியாக இருக்கிறது யார், ஃப்ரெண்டு பொண்ணு தானே. இப்போ வந்து அவங்க தனியாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஜீவனை வந்து டேட் பண்ணுறாங்க. ஜீவனுக்கும் ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்றனால அவங்க 2 பேர் பேரப்பாய் சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ கடைசியில் பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயல் கூட வந்து நமக்கு இதுமாதிரி எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செரி பிளாசம் ட்ரீ கீழே வந்து அவங்க லவ்வோட போகணுன்றது தானே அவங்களோட ஆசை. அதே மாதிரி செரி பிளாசம் ட்ரீக்கு கீழே தன்னோட லவ்வரான ஜெயலோட கையை பிடிச்சிட்டு அங்கே போய் வந்து வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே தன்னோட லவ் சொல்லிட்டு கிஸ் பண்ணிப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீரீஸ் முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.